வணக்கம் மக்களே. இப்போ வரிசையா நெறைய கோர்ட் டிராமா படங்கள் வந்துட்டே இருக்கு. ஆனா, சீரிஸ்ன்னு எதுவுமே பெருசா வந்ததில்ல. அந்த குறைய போக்குற மாரி வந்த வெப் சீரிஸ் தான் ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்க சட்டமும் நீதியும். இப்போ இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, சீரிஸோட ஆரம்பத்திலேயே கோர்ட் வாசல்லயே ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போறாரு. நம்ம ஹீரோ சித்தப்பு சரவணன் எந்த கேஸுமே எடுக்காம டைப் பண்ணி மட்டுமே குடுத்துட்டு இருக்க ஒரு நோட்டரி வக்கீலு. இவருக்கு சட்டத்தில இருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே அத்துப்படியா இருக்கு. அப் டூ டேட் அப்டேட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. எல்லாத்தையுமே ஆணி வேர் அக்கு வேரா பிரிச்சு மேயக்கூடிய ஆளு. ஆனா, இவரு வீட்ல இருக்க அவரோட பையன் கூட மதிக்காம அசிங்கப்படுத்துறான். ஒரு கட்டத்தில இவரு ஒரு கேஸ எடுத்து அதில ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. இவர் கூட அசிஸ்டன்டா ஒரு பொண்ணு வந்து சேர்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த தீக்குளிப்பு வழக்க கையில எடுத்து பொதுநல வழக்கா போடுறாங்க. அதுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்களும், அந்த தீக்குளிச்சவரோட பின்னணியும், தீக்குளிச்சதுக்கான காரணமும் என்ன? சரவணன் இந்த கேஸ ஜெயிச்சாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதைக்களமே. சித்தப்பு சரவணன் ஒரு வக்கீலாவே மாறி நிற்கிறாருன்னு சொல்லலாம். தோல்வி அடைஞ்ச ஒரு வக்கீலா இருக்கும்போது அவருக்கு ஆற்ற விரக்தியும், மகன்கிட்டயும், குடும்பத்துக்கிட்டயும் அசிங்கப்படுறப்ப அவரோட அமைதியாகவும், அதையே கடைசியா அந்த கோர்ட்லேருந்து ஜெயிச்சுட்டு வெளிய வந்து காட்டுற அந்த முகமுமே செம்ம நடிகன்டா அப்படின்னு தான் சொல்ல வருது. அதுவும் எல்லாத்துலயுமே அவர் கூலா டீல் பண்ற விதமே நல்லா இருந்தது. இவர் கூட அசிஸ்டன்டா வர்ற பொண்ணு உட்பட எல்லாருமே கச்சிதமா அவங்க குடுத்த வேலைய செஞ்சிருந்தாங்க. குறிப்பா வெண்ணிலா கேரக்டர்ல வர்ற பொண்ணு கிளைமேக்ஸ்ல உருக்கமான நடிப்ப குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. கடைசியா வர ஒரு பாட்டு நம்ம நெஞ்ச இறுக்கமாக்குற மாரி தான் இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ஓரளவு நல்லாவே எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கதைய நல்லா செட் பண்ணிட்டு, அடுத்தடுத்து வர எபிசோடுகள்ல ட்விஸ்ட்டுகள நம்ம எதிர்பார்க்காத விதமா நகர்த்தின விதம் நல்லாவே இருந்தது. அந்த அளவுக்கு ரைட்டிங் பக்காவா இருந்தது. அந்த எதிர்பார்ப்ப நமக்கு லாஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடி வரைக்குமே யூகிக்க முடியாத அளவுக்கு தான் அவங்க பக்காவா எழுதியிருக்காங்க. ஆனா, லாஸ்ட் எபிசோட்ல நம்ம யூகிக்கிற மாரியே கதைய வச்சு கொஞ்சம் சறுக்குனாலுமே, அங்க எமோஷனல் டச் குடுத்து நம்மள உணர்வுபூர்வமா மாத்திர்றாங்க. குறிப்பா அந்த இடத்துல ஒரு பாட்டு வந்து ஹைலைட்டாவே இருந்தது. அது நம்ம நெஞ்ச ஏதோ ஒரு உருக்குற மாரி இருந்தது. அதே மாதிரி கதை ரொம்ப பரபரப்பாலாம் நகராம, மெதுவா இயல்பா நகர்ற மாரி தான் ஃபீல் இருக்கும். அத தாண்டி சில குறைகள் இருந்தாலுமே, அதையெல்லாம் கண்டுக்காம நீங்க தாராளமா பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ் தான் இது. ஏன்னா, எத்தனையோ குப்பையான படங்கள் ரிலீஸ் ஆகுற இந்த டைம்ல, இந்த சட்டமும் நீதியும் கொஞ்சம் ஜொலிக்க தான் செய்யுது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல சரவணன் பேசுற ஒரு வசனம் வந்துட்டு, இந்த சட்டத்துக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி, இந்த நாட்டுக்குமே சரி, தேவையான ஒரு கருத்து. அத நீங்க அந்த சீரிஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அந்த இம்பாக்ட் உங்களுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சீரிஸ் மொத்தமே 2 1/4 மணி நேரம் தான் இருக்கு. ஸோ, நீங்க ஒரே மூச்சுல பார்த்து முடிச்சிற மாரியான ஒரு சீரிஸ் தான். நீங்க குடும்பத்தோட பார்க்கலாம். 18+ பெருசா எதுவுமே இல்ல. அதனால நீங்க தாராளமா குடும்பத்தோடயே பார்க்கலாம். இந்த சீரிஸ் ஜி5ல இருக்கு. கட்டாயம் பாருங்க மக்களே. ஒரு நல்ல வெப் சீரிஸ். அடுத்து ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.